எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது கேரளா ஸ்பெஷல் பிளாக் ஹல்வா, கருத்த ஹல்வா தான் செய்ய போகிறது. இது செய்கிறது அரிசி மாவு, தேங்காய் பால், கருத்த சர்க்கரை, ஜாகரி வெல்லம் இருக்குது இல்லைங்களா, கருப்பு கலர், அது வச்சு தான் செய்கிறது. ஒரு வாரத்திலிருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கெடாமல் வெளியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜிலும் வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 600 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கு. நல்லா டார்க் கலர் இருக்கிற கருப்பு கலரில் இருக்கிற சர்க்கரை தான் எடுக்கணும். நீங்கள் பனசர்க்கரை இருக்குது இல்லைங்களா, கருப்பட்டி, அது வச்சுட்டும் செய்யலாம். அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் ஹெல்த்தியுமாக இருக்கும். எது உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால இது முதல்ல கரைய வச்சு எடுக்கணும். 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மெல்ட் பண்ணி இது நல்ல சிறப்பானதுக்கப்புறம் இது அரிச்சு எடுக்கணும். ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வேண்டியது 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, வறுத்த இடியப்பத்தோடு நல்ல ஃபைனாக இருக்கிற அரிசி மாவு தான் எடுத்துருக்கு. அரிசி ஊற வச்சு பவுடர் பண்ணி பச்சையாக இருக்கிற மாவும் இது செய்யறதுக்கு எடுக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வறுத்த அரிசி மாவு தான் எடுத்துருக்கு. ரெண்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் பால் தான். 1.5 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் திக்னஸில் இருக்கிற தேங்காய் பால். அடுத்தது நெய் தேவைப்படுது. நெய் 200 கிராமிலிருந்து 400 கிராம் வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இது உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இது நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது பாருங்கள். அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே கலக்கி விட்டுட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அப்போ அடி கட்டியாக இருக்கிற ஒரு பாத்திரம், அதில் முதல்ல நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணணும். பால் ஒன்றா ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி கட்டி சுத்தமாக இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதில் அந்த கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்துச்சுன்னா ஹல்வா செய்யும்போது அதுக்குள்ளேயும் கட்டி தெரியும். அதனால் இதே மாதிரி ஃபைனாக நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற தேங்காய் பால் 1.5 லிட்டர் அளவுக்கு தேங்காய் பால் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாகரி சிரப் ரெடியாக இருந்துச்சு, கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே இதே மாதிரி அழுக்கு இருக்கும், அது எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது அரிச்சு ஊற்றிடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது, ரொம்ப ஒன்றும் ஆறலை, பாதி தான் ஆறிடுச்சு. அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரெயினரில் அரிச்சு ஊற்றிக்கோங்க. ஜாகரி சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால தான் ஊற்றும்போது இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. இல்லை இருந்தால் அந்த மாவு ஒரு இடத்துல மட்டும் சிரப் போய் விழும்போது வெந்து போயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஹல்வா செய்கிறதுக்கான மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இது ஓரமாக இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹல்வா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நெய்யில் கொஞ்சம் கேஷ்யூ நட்டு வறுத்தெடுத்து வச்சுக்கலாம். இந்த பெரிய பீஸாக வறுக்கிறது ஹல்வைக்கு மேலே வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்ஸ் இதே மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி நெய்யில் வறுத்து நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து மாற்றி வச்சுக்கோங்க. இது நெய்யில் அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக நெய்யோடு சேர்த்து நம்ம இது ஹல்வையில் சேர்த்துடலாம். நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இது ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போ ஆன் பண்ணிடலாம். முதல்ல ஒரு 5 to 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீயை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போது ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே இதிலிருந்து ஆவி வர ஆரம்பிச்சிடும். ஆவி மேலே இதே மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, லைட்டாக ஆவி வருது. அந்த மாதிரி வரும்போது தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது செஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் செஞ்செடுக்கிறதுக்கு. அதனால தான் மீடியம் ஃப்ளேமிலும் ஹை ஃப்ளேமிலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க. இது திக்காய் ஹல்வையாக வரும்போது 1.5 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கெல்லாம் சில டைம் ஆகும். நீங்கள் எவ்வளோ தீ யூஸ் பண்ணியிருக்கு, சூடு யூஸ் பண்ணியிருக்கு, அது பார்த்துட்டு அது கரெக்டாக சொல்ல முடியும். இப்படி கைவிடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கும்போது உங்களுக்கு கை வலிக்கும். அதே மாதிரி ஷோல்டரெல்லாம் வலி ஆரம்பிச்சிடும். வீட்டில் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்துச்சுன்னா ஒரு ஆளை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. அப்போ ஒரு ஆளுக்கு கை வலிக்கும் போது இன்னொரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நான் இது இப்போ தனியாக தான் செஞ்சுட்டு இருக்கேன், அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட திக்னஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. 1/2 மணி நேரம் இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் தான் நான் இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இது கொதிச்சிருக்கு பாருங்கள், பபிள்ஸ் வந்துட்டு இருக்குது.
இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம நெய் சேர்க்கிறத ஆரம்பிச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் இப்போ நான் இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம இது தேங்காய் பால் சேர்த்து செஞ்சுருக்கு, அதனால நெய் வேணுன்ட்டு இல்லை. நல்ல மணமாக இருக்கிற சுத்தமாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் எண்ணெயும் நெய்க்கு பதிலாக யூஸ் பண்ணுவேன். இல்லை பாதி குவான்டிட்டி நெய் பாதி குவான்டிட்டி தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்தும் இந்த ஹல்வா செஞ்செடுப்பேன். இந்த மிக்ஸ் இப்போ நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. ஹல்வா செஞ்சு லாஸ்ட்டு ஸ்டெப்பில் முடிகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதே மாதிரி கலக்கி விட்டுட்டு இருக்கு. நெய் வந்து இடையில ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் இருந்து நீங்கள் 400 கிராம் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இதே மாதிரி கொதித்து டைட்டாகி பபிள்ஸ் வரும்போது அது வெடித்து கையில் ஒட்டி கை சுடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பத்திரமா இருங்க, கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதோட திக்னஸ் பாருங்கள், சில்கி மாதிரி இருக்குல்ல, கட்டி சுத்தமாக இல்லை, இதில் நல்லா நைஸாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம ஹல்வா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இடையில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இந்த ஹல்வா ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நான் வந்துட்டு 200 கிராம் அளவுக்கு, ஆல்மோஸ்ட் 180 கிராம்லேருந்து 200 கிராம் அளவுக்கு நெய் நான் டோட்டலாக ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்து செய்கிற ஒரு ஹல்வா தான் இது. அதனால நீங்கள் நெய் கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நல்லா மணமாக இருக்கிற சுத்தமாக இருக்கிற தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற நெய் பாதி குவான்டிட்டி நெய் பாதி குவான்டிட்டி தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரியும் செய்யலாம். எப்படி வேணாலும் செஞ்செடுக்க. இப்போ இதில் நம்ம வறுத்தெடுத்து வச்ச கேஷ்யூ நட் அது வந்து சேர்த்துக்கோங்க, நெய்யோடு சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்குது. டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்க நெய்யோட அளவு தான் அப்ராக்சிமேட்டாக 200 கிராம் அளவுக்கு. இந்த ஹல்வையோட மிக்ஸ் இதே மாதிரி லூஸாக இருக்கும்போதே கேஷ்யூ நட் ஃப்ரை பண்ணது சேர்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியானதுக்கப்புறம் இது சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா சில டைம் அது எல்லா இடம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகாமல் இருக்கும், சில இடத்துல போய் ஒன்றா ஒட்டி நிற்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டார்க்காக திக்காக வந்துட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் ஆக போகுது. பாருங்கள், நல்லா டார்க் கலரில் நல்லா சில்கியாக வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் வந்துட்டு ஏலக்காய் பவுடர் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது திக்காக நல்லா வந்துட்டு இருக்கு. 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இனி இது சீக்கிரம் திக்காயிடும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்ம இது அந்த கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது கரெக்டாக ஃப்ளோவாக ஒழுகி வீழாமல் கட்டாய் விழணும். அதுதான் இந்த ஹல்வையோட கன்சிஸ்டன்சி. அது ஆறும்போது இன்னும் திக்காயிடும். இப்போ இது பாருங்கள், 1.5 மணி நேரம் ஆக போகுது. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது அந்த நம்ம பாத்திரத்துக்கு கீழே தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம இப்படி ஸ்பூனில் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் வச்சு நீங்கள் இதை எடுத்துருச்சுன்னா இன்னும் கட்டி ஆகிடும். அப்போ நம்ம ஹல்வா வந்து நல்லா கல் மாதிரி நல்லா கட்டியாக இருக்கும். நான் இப்போ அந்த அளவுக்கு கட்டியாக எடுக்கலை, கொஞ்சம் லூஸாக தான் எடுக்கிறேன். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி ஒரு மோல்டில் கொஞ்சம் நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முதல்ல நம்ம வறுத்தெடுத்து வச்ச கேஷ்யூ நட் அது வந்து இதே மாதிரி கொஞ்சம் கீழே வச்சிருச்சுன்னா நீங்கள் ஹல்வா எடுக்கும்போது அதுக்கு மேலே இதே மாதிரி கேஷ்யூ நட் நல்ல ஒரு அழகாக பார்க்க முடியும். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ண இந்த மாதிரி செய்ய வேண்டியதில்லை. இதுக்கு மேலே சூடாக இருக்கிற அந்த ஹல்வையோட மிக்ஸை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கட்டாய் தான் விழணும். கரெக்டாக நம்ம இந்த லிக்விடாக இருக்கிறதில் ஊற்றுற மாதிரி விழுந்துருச்சுன்னா ஹல்வா கரெக்டாக வராது. அதே மாதிரி நெய் வந்து மினிமம் 200 ml ஆவது ஊற்றணும். அப்போ தான் இந்த ஹல்வா வந்து ஒட்டாமல் இருக்கும். நெய் கம்மியாக ரொம்ப கம்மியாக ஊற்றி கூட செய்யலாம். அப்போ வந்து நம்ம இது கட் பண்ணி எடுக்கும்போது லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். எப்போவுமே நிறைய நெய் ஊற்றி இல்லை நிறைய தேங்காய் எண்ணெயில் ஊற்றி அதில் இது பொரிச்சு எடுக்கும்போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம ஹெல்த்தெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணுறது தான் நல்லது. இதே மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா பலமாக அமர்த்தி விட்டுக்கோங்க. அப்போ வந்து நல்ல ஷேப்பில் நல்லா கட்டியாக கிடைக்கும். இதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டு வைக்க முடிஞ்சால் ஹல்வா வந்து நல்லா கட்டியாக நல்ல ஷேப்பில் கிடைக்கும். இல்லை இருந்தால் இதே மாதிரி கரண்டி வச்சு நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க.
ரெடியாக இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் உடனே எடுக்க வேண்டியதில்லை, ஒரு நாள் விட்டுக்கலாம். இப்போ நைட்டு தான் நீங்கள் செய்கிற அப்படின்னா அடுத்த நாளைக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி டைம் விட்டுக்கோங்க, அப்போ தான் இது கரெக்டாக செட் ஆகி கிடைக்கும். அடுத்த நாளைக்கு நம்ம இது எடுத்துக்கலாம். என்னோடய சவுண்டு கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது, உடம்பு சரியில்லாதனால தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரமாக கொஞ்சம் ஒட்டி இருக்கும், அது ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டதுக்கப்புறம் தனி ஒரு பிளேட்டில் இதை மாற்றிடலாம். கோழிக்கோடு ஸ்பெஷல் பிளாக் ஹல்வா ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அது இந்த மாதிரி இல்லை, அது மைதா மாவில் தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி எண்ணெய்க்குள்ளே பொரிச்செடுக்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ரெசிபியாக இருந்துச்சு. அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கேரளா ஸ்பெஷல் பிளாக் ஹல்வா ரெடியாக இருக்குது. கட் பண்ணிடலாம். இதுக்குள்ளே சின்ன நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கிறதுனால கட் பண்ணும்போது ஒரு அழகான ஒரு ஷேப்பில் வர்றதில்லை. நம்ம ஹல்வா நான் கொஞ்சம் சாஃப்டாக தான் செஞ்சு எடுத்துருக்கு. இதோட இன்னும் கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 30 நிமிஷம் அதே மாதிரி எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.